பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிற பகுதி 10ஆம் வகுப்பு நியூ சிலபஸ் சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. இயல் 7ல் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கண பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. நம்ம கடந்த காணொளியில் அகப்பொருள் இலக்கணம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம புறப்பொருள் இலக்கணம் பார்க்கலாங்க. புறப்பொருள்னா ஒன்று ஏற்கனவே நம்ம அகம்னா என்ன புறம்னா என்னன்னு கடந்த காணொளியில் சொல்லியிருக்கோம். புறப்பொருள் அப்படிங்கும்போது புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்தரங்க நம்ம அகம் சார்ந்த குடும்ப நிகழ்வுகள் அல்லாது நம்ம பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வெளிப்படையான மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம புறம்ல அடங்குங்க. அப்படிப்பட்ட இலக்கணத்தை தான் நம்ம புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி, வீரம், கொடை, சிறப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த புறத்தை சார்ந்து அமையும். பொதுவாக நம்ம புறப்பொருள் அப்படிங்கும்பொழுது இந்த புறத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த புறத்திணைகள் தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 எளிமையான பாடம் இந்த பாடம். மாணவர்கள் இந்த பாடத்தெல்லாம் ஒரு முறை நம்ம உள்வாங்கி நீங்கள் மனதில் பதிய வச்சு கேட்டிங்கனாலே போதும். நீங்கள் அதுக்கு பிறகு திரும்பி நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான பாடம் தான் இந்த பாடங்க. இப்போ புறப்பொருள் இலக்கணம் பொதுவாக புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற ஒரு வினாவுக்கு புறத்திணை 12 வகைப்படம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கதை போல் நிகழ்வாக நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ அந்த காலத்தில் இப்போ மன்னராட்சி இல்லைல்ல, குடியாட்சி முறை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மன்னராட்சி முறை. சரி, மன்னராட்சி அப்படிங்கும்போது அவங்களுடைய முதன்மையான கொள்கையே என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, கொள்கைனா முதன்மையான ஒரு விருப்பம், ஒரு ஆசை, அவங்களுடைய பணி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மண்ணாசை. மண்ணை எவ்வளோ அளவுக்கு அவங்க நாடு பிடிக்கிறாங்க, எவ்வளோ அவங்க எல்லைகளை அதிகரித்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதை வச்சு தான் ஒரு பேரரசன், சாம்ராட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்திலே மிகப்பெரிய செல்வமாக எது கருதப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆடு மாடுகள் தான், கால்நடைகள் தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த செல்வத்தை கவர்ந்துட்டோம் அப்படின்னா அவன் பலவீனமாயிடுவான். அப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல போருக்கு முதற்படியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு கூட்டங்களை என்ன பண்ணுவாங்க, கவர்ந்துட்டு வர்றது. பகை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு கூட்டங்களை தான் கவர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ கவர்ந்து கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மிகப்பெரிய செல்வமே பசு கூட்டங்கள் தான். அதை ஒருத்தன் பகைவன் கவர்ந்துட்டு போயிட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப போயிட்டு மீட்க போவோம். இப்போ முதல்ல ரெண்டு திணைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தொடர்புடையது. அப்படி ரெண்டாக நம்ம சங்கிலி கோர்ப்பது போல் நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்த்து நினைவில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாடு, பகை நாடு ஒருத்தன் இருக்கான். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டில் இருக்கிறவங்க, நம்ம நாட்டில் இருக்கிறவங்க பகை நாட்டுக்கு போயிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு கூட்டங்களெல்லாம் கவர்ந்து கொண்டு போரிட்டு கவர்ந்து கொண்டு வரும். சரி, இந்த மாதிரி வருவதற்கு பெயர் தான் வெற்றி திணை. இந்த மாதிரி உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல எளிமையாக கொடுத்துருக்காங்க. வெற்றி திணைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு திணைக்கும் ஒரு உரையாடல் வடிவில் நம்ம புத்தகத்தில் நியூ சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பகைவர்களுடைய ஒரு குழு இன்னொரு குழுவில் இருக்கக்கூடிய இந்த பகைவர்களுடைய ஆணிரைகளை, ஆன பசு, நிறைன கூட்டம், அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வருவதற்கு பெயர் தான் வெற்றி திணை. சரிங்களா? இது அப்படியே நம்ம ஒரு கதை போல் நம்ம ஒரு நிகழ்வு அப்படியே நம்ம கோர்வையை அப்படியே நினைவில் வச்சுக்கணும். கவர்ந்துட்டு வந்தால் அது வெற்றி திணை. சரி, இப்போ நம்ம கவர்ந்துட்டு போயிட்டான் ஒரு நாட்டுக்காரன். அப்போ அந்த பொருளை இழந்தவன் சும்மாவா இருப்பான்? என்ன பண்ணுவான், பகைவன் பாரு நம்ம நாட்டில் நம்ம பசுக்கூட்டங்களெல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டானே, நம்ம போய் அதை மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைப்பான்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பசுக்கூட்டங்களை இழந்தவங்க அந்த பகை நாட்டில் போயிட்டு தங்களுடைய பசுக்கூட்டங்களை மீட்டு கொண்டு வருவார்கள். மீட்பதற்காக போவாங்க. இதற்கு பெயர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரந்தை திணை. இதற்கு பெயர் தான் கரந்தை திணை. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்க செல்வர். அப்பொழுது அந்தந்த திணைக்குரிய பூவும் அங்கே சூடியிருப்பாங்க. வெற்றிக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெற்றி பூ சூடி பசுக்கூட்டங்களை கவர்ந்துட்டு போவாங்க. கரந்தை திணை என்ன பண்ணுவாங்கன்னா கரந்தை பூக்களை சூடிக்கொண்டு தாங்கள் இழந்த அந்த பசுக்கூட்டங்களை, கவர்ந்து செல்லப்பட்ட அந்த பசுக்கூட்டங்களை போயிட்டு மீட்பதற்காக போவாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறோம் கரந்தை திணை. இப்போ 2 திணை, இது ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்புடையது. அடுத்த திணை பார்க்கும் பொழுது 3வது வஞ்சி. சரி, இந்த வஞ்சினா என்ன அப்படின்னா
மண்ணாசையின் காரணமாக நான் முன்ன சொன்னது போல் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றணும்னு நினச்சி போர் தொடுக்கிறதுக்கு பேர் தான் வஞ்சித்திணை. அப்பொழுது அந்த வீரர்களை என்ன பூ சூடியிருப்பாங்கன்னா வஞ்சிப்பூ சூடியிருப்பாங்க. இது வஞ்சித்திணை. மண்ணாசை காரணமாக எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு அரசன் இருக்க மாட்டான். அவன் அரசனாக இருப்பான், பேரரசன் ஆகணும், உலகமெல்லாம் தன் ஒரு குடை கீழே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணுவான்னா அடுத்தடுத்து போர் தொடுத்து தன்னுடைய நில எல்லை பரப்புகளை அதிகமாக்கிக்கிட்டே போவான். அப்போ மண்ணாசையின் காரணமாக பகைவர் நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கு பேர் தான் வஞ்சித்திணை. அப்பொழுது அந்த வீரர்கள் என்ன பூ சூடியிருப்பாங்கன்னா வஞ்சிப்பூ சூடியிருப்பாங்க. சரிங்களா? சரி, வஞ்சிப்பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது திணை ஒன்றோடு ஒன்று எப்படின்னா தொடர்புடையது. இப்போ 4வது காஞ்சித்திணை. இப்போ வஞ்சி நாட்டரசன் நம்ம மண்ணாசையின் காரணமாக நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்காக போர் தொடுத்து வரோம். நம்ம காஞ்சி வீரர்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ போர் தொடுத்து வரும்பொழுது நம்ம காஞ்சி வீரர்கள் என்ன பண்ணுவோம்? அதை எதிர்த்து நின்று போர் புரிவோம். எதிர் ஊன்றல் காஞ்சி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து நின்று போர் புரிவதற்கு பெயர் தான் காஞ்சி. முதல்ல 2 ஒன்றா சொன்னோமா? வெச்சி கரந்தை. வஞ்சி காஞ்சி. வெச்சி கரந்தை என்ன தொடர்புடையது? போய் பசுக்கூட்டங்களை கவர்ந்துட்டு வந்தால் வெச்சி, கவர்ந்துட்டு போன பசுக்கூட்டங்களை மீட்டு கொண்டு வந்தால் கரந்தை. அது அப்படி முடிஞ்சிச்சு. அடுத்த 2 என்ன சொல்கிறோம்? வஞ்சி காஞ்சி. வஞ்சினா என்ன? மண்ணாசையின் காரணமாக போர் தொடுத்தால் அதுக்கு பேர் வஞ்சி. அப்படி நம்ம பகைவன் நம்ம மேலே போர் தொடுத்து வரும்பொழுது அதை எதிர்த்து நின்று மாற்றரசனோடு எதிர்த்து நின்று நம்ம போர் புரிவதற்கு பெயர் தான் காஞ்சி. இப்போ வஞ்சி காஞ்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நொச்சி. சரி, அது என்ன நொச்சி அப்படின்னா நம்ம கோட்டை இருக்கும் பார்த்திங்களா, நம்ம கோட்டையை இப்போ பகை மூண்டுருச்சு, நம்ம கோட்டையை காத்தல் வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மதில் காத்தல், அதுக்கு பிறகு தான் நொச்சி. ஒரே வரியில் நீங்கள் எழுதலாம், மதில் காத்தல் நொச்சி. பகையரசன் வந்து நம்மளை சுற்றி முற்றுகையிட்டிருக்கிறான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? கோட்டைக்குள்ளேருந்தே போர் செய்ய வேண்டிய சூழலில் இருக்கோம். ஏன்னா பகைவர்கள் சுற்றியும் முற்றுகையிட்டு இருக்காங்க. நம்ம நொச்சி வீரர்கள்னு வச்சுக்குவோம். பகைவர்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில் இப்போ வர முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளே இருந்து நம்ம மதிலை முதல்ல காப்பாற்றணும். ஏன்னா மதில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மதிலை அழித்து அவங்க மதில் மேலே ஏறிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அரண்மனையை கைப்பற்றிடுவாங்க, நம்ம செல்வம் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அதனால என்ன பண்ணுறோம்? அந்த மதிலை காப்பாற்றுவதுங்கிறது ரொம்ப இன்றியமையாத விஷயம். அந்த மாதிரி மதில் காத்தல், அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? நொச்சி. சரிங்களா? அப்போ நொச்சியோட தொடர்புடையது என்னென்னா ஒழுங்கை. அது என்ன ஒழுங்கை அப்படின்னா இப்போ நம்ம மாற்றரசனுடைய அந்த கோட்டையை முற்றுகையிடுதல், அதுக்கு பேர் தான் ஒழுங்கை திணை. மாற்றரசின் கோட்டையை கைப்பற்ற ஒழுங்கை பூவினை சூடிய வீரர்களுடன் அதை சுற்றி வளைத்தல். மாற்றரசனுடைய கோட்டையை சுற்றி வளைத்தல். இப்போ மதிலுக்குள்ளே இருந்தே தன்னுடைய கோட்டையை மதிலை காப்பாற்றி கொள்வதற்காக போர் புரியறது நொச்சி. அந்த மதிலை சுற்றி வளைக்கிறதுக்கு பேர் ஒழுங்கை. வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி ஒழுங்கை. சரிங்களா? அடுத்தது பார்க்குறோம். சரி, இப்போ வந்து ஒழுங்கை திணை முடிஞ்சிச்சு. அடுத்தது 2 நாட்டு படை வீரர்களும் 2 நாட்டு அரசர்களும் ரொம்ப பயங்கரமாக போர் புரிகிறாங்க. அதிர பொறுவது தும்பை. அதிர்தல் அப்படின்னா நடுக்கமுறது அப்படின்னு அர்த்தம். எதிர்தா காக்கும் அறிவினார்க்கில் அதிர வருவதோர் நோய் அப்படிம்பாரு வள்ளுவர். அந்த மாதிரி அதிர பொறுவது தும்பை. 2 நாட்டு வீரர்கள் படை வீரர்களுக்கும் கடுமையான போர் நடக்குது. அதற்கு பேர் தான் என்னென்னா தும்பை. அப்போ அவங்க என்ன பூ சூடியிருப்பாங்க அப்படின்னா தும்பை பூ சூடியிருப்பாங்க. ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தான் தும்பை. சரி, இப்போ ஒருவரோடு ஒருவர் போரிடுறாங்க. யாராவது ஒருத்தருக்கு தானே வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி வெற்றி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றியை கொண்டாடுவாங்க. வாகை பூச்சூடி தங்களுடைய வெற்றியை கொண்டாடுவாங்க. அதுக்கு பேர் தான் வாகை திணை. போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வான். அதற்கு பெயர் தான் வாகை திணை. வாகை அப்படின்னாலே வெற்றி. வாகை சூடவா அப்படின்னு ஒரு படம் கூட இருக்குல்ல, வாகைனா வெற்றி. சரி, அப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ போரே முடிஞ்சிருச்சு, வெற்றியும் பெற்றாச்சு. அடுத்து என்னவா இருக்கும்?
வெற்றி பெற்றவங்களை எல்லோரும் வாழ்த்தி பாடுவாங்கள்ல, வாழ்த்தி அவங்களுக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பில் நிறைய மதிப்பெண் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லோரும் உங்களே ஆசிரியர்கள் எல்லோரும் ரொம்ப பாராட்டி போற்றி புகழுவாங்க. அந்த நிகழ்வு நடக்கும். அது வெற்றி பெற்றால் தான் நடக்கும் எல்லாருமே. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போரில் வெற்றி பெற்ற அந்த அரசனுடைய கொடை சிறப்பு, அவனுடைய கல்வி புகழ் எல்லாத்தையும் வாழ்த்தி போற்றி பாடுவதற்கு பெயர் தான் பாடான் திணை. சரிங்களா? வாகைக்கு அப்புறம் என்ன இருக்குது? பாடான் திணை. சரி, கடைசி 2 இருக்குது, அதில் இன்னொன்று இருக்குது. அப்போ பாடான் திணை முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த வெற்றியில் இருந்து பாடான் வரைக்கும் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருப்பாங்க. இது இதுக்குள்ளே அடங்குமா, இல்லை இதுக்குள்ளே அடங்குமா, சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருப்பாங்க. அந்த விஷயங்களை, பொதுவான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் பொதுவியல் திணை. புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. 177வது பக்கம் இருக்குது. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவதற்கு பெயர் தான் பொதுவியல். அப்போ அது பொதுவியல் திணை. சரி, இப்போ எத்தனை 10 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 என்ன அப்படின்னா கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளை என்பது என்ன அப்படின்னா ஒருதலை காமம். ஆண் பெண் இருவரும் விரும்பினால், ஒருவரை ஒருவர் விரும்பினால்தான் அது காதல். ஒருத்தர் விரும்புகிறாங்க, ஒருத்தர் விரும்பலை அப்படின்னா அது ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒத்த வயதுடையவர்களாக இருக்கணும். அந்த வயது மீறிய வயது, பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 18 வயது, அந்த ஆணுக்கு 40 வயது, இல்லை இவங்களுக்கு 20, அந்த மாதிரி மாறி இருக்கிறது. அது பொருந்தா காமம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வயது மட்டும் இல்லை, மற்ற சில விஷயங்கள் இருக்குது. பொருந்தா காமம் அது என்ன சொல்லுவோம்? பெருந்திணை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 12 திணைகள் பார்த்துருக்கோம். போய் ஒருத்தர் பகை நாட்டில் போயிட்டு உங்கள் பசுக்கூட்டங்களை நம்ம கவர்ந்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வெற்றி. கவரப்பட்ட பசுக்கூட்டங்களை மீட்க போனால் அதுக்கு பேர் கரந்தை. அப்போ கவர்தல், மீட்டல் அது 2ம் ஒன்று, வெற்றியும் கரந்தையும். அடுத்து மண்ணாசையின் காரணமாக பகை நாட்டின் மீது போர் தொடுத்தோம் அப்படின்னா அது வஞ்சி. சரி, போருக்கு வந்துட்டாங்க, நம்ம எதிர்த்து நின்று போர் புரியணும்ல, அதுக்கு பேர் காஞ்சி. எதிர்த்து நின்று போர் புரியறது காஞ்சி. சரிங்களா? அடுத்து நம்ம மதிலை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா பகைவர்கள் சுற்றி சூழ்ந்துட்டாங்க, நம்ம மதிலை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்போ அந்த மதிலை காத்தல் என்ன அப்படின்னா நொச்சி. சரிங்களா? அப்போ அந்த பகை நாட்டினுடைய மதிலை சுற்றி முற்றுகையிடுறது, அந்த முற்றுகையிடுறதுக்கு பேர் என்னென்னா உழிங்கை. நொச்சி, உழிங்கை. அப்புறம் 2 பேருக்கும் கடுமையான போர் நடக்குது. அந்த போர் என்ன அப்படின்னா தும்பை. சரி, போரில் எப்படி யாராவது ஒருத்தர் தானே வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி என்ன அப்படின்னா வாகை. வெற்றியிலிருந்து அப்போ இது வாகை முடிஞ்சது. வாகைக்கு அடுத்து என்ன அப்படின்னா பாடான். அந்த அரசனை போற்றி புகழ்ந்தும் கொடை வீரம் அதெல்லாம் புகழ்ந்து பாடுறது பாடான். அடுத்து வெற்றியிலேருந்து பாடான் வரைக்கும் சொல்லப்படாத செய்திகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பொதுவான செய்திகள், கூறப்படாத செய்திகள், அதெல்லாம் தொகுத்து வழங்கிறதுக்கு பேர் தான் பொதுவியல் 10. அடுத்து பார்த்தீங்கன்னா கைக்கிளை என்றால் ஒருதலை காமம், பெருந்திணை என்றால் பொருந்தா காமம். இவ்வளவு தான் இந்த இயல். ரொம்ப எளிமையான இயல். ரொம்ப இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு கற்கண்டு மாதிரி ரொம்ப அருமையான ஒரு பாடம் இலக்கணம். அதை விரும்பி நம்ம உணர்ந்து உள்வாங்கி படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த காணொலியில் நம்ம இதை பார்த்தோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க தமிழ்ச்சோலை. அடுத்த ஒரு காணொலியில் நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற இன்னொரு இயல் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண பாடத்தை பார்க்கலாம். ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற தமிழ்ச்சோலை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.